சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம விஜயா இருந்துட்டு பார்வதி கிட்ட போயிட்டு, "நீ தான் ரோகிணிக்கு எதிரா வந்து சாட்சி சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ சொல்ற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. வேணா நான் இப்படி சொல்றேன். ரோகிணிய நான் தான் விஜயாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். ஆனா அவ மலேசியாவா, அவ பணக்காரியா, என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கோர்ட்ல எப்படி ஏத்துப்பாங்க? அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்ற மாரி விஜய் வந்து சொல்லிடுறாங்க. சிந்தாமணிய கூப்பிடுறாங்க. நான் எப்படி வந்து சொல்ல முடியும்? எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க வீட்ல பழக்கமே ஏற்பட்டது. இதுக்கு நடுவுல நான் எப்படி ரோகிணிய பத்தி வந்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து கை விரிச்சிடுறாங்க. சரி, அந்த பூ கட்டுற மீனாவும், அந்த முத்துவும் போயிட்டு அந்த வாயாடி வித்யாவ பேசுறதுக்காக போயிருக்காங்க. கண்டிப்பா அவ தான் கோர்ட்ல வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லப் போறா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணி இருந்துட்டு, "வித்யாவ நம்ம கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணணும். ஏற்கனவே அந்த மீனாவுக்கும், முத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் வித்யா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த மாரி ஒரு விஷயத்துலயும் வித்யா அந்த மீனா பக்கம் தான் சப்போர்ட்க்கு நிப்பா. அதனால அவ கோர்ட்டுக்கே வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சிந்தாமணி இருந்துட்டு, "என்னம்மா பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வித்யா கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அவளை பார்த்து நான் பேசிட்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வித்யா கிட்ட பேசி பார்க்குறாங்க. "நீ செஞ்ச தப்புக்கு இப்பயாச்சும் உனக்கு தண்டனை கிடைக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து சொல்லவும், "நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்னடி தப்பு பண்ணேன்னு" சொல்லிட்டு ஓங்கி கட்டையிலே மண்டையில் போட்டுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.